அரசு மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றிய பிறகே தனது குழந்தைக்கு HIV பாதிப்பு ஏற்பட்டதாக தந்தை பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காடாம்பாடியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் தனது மகளுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு கோவை அரசு மருத்துவமனையில் ரத்தம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் குழந்தைக்கு HIV தொற்று ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது மகளுக்கு உரிய மருத்துவ உதவியுடன் இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலும் அப்புறம் இது மூச்சுத்திணறல் வந்துருச்சு, அதிகமாக வந்துருச்சு பாப்பாவுக்கு. அப்புறம் பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் பிளட்டு போட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் பாப்பாவுக்கு காதுக்கு பெரிய பெரிய கட்டியாக வந்துருச்சுங்க சார். அதுக்கப்புறம் என்னடா இப்படி கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டியாந்தேன் சார். கூட்டியாந்து அதுக்கப்புறம் இப்போ கட்டி இருக்கிற காரணம் என்னன்னு தெரியலன்ட்டு அப்புறம் டெஸ்ட் எடுத்தாங்க சார். டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா HIV இருந்தது பாப்பாவுக்கு. உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். எனக்குலாம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லைங்க சார். அந்த மாதிரி மனு கொடுத்தேன் சார். எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்தேன். எடுக்கவே இல்லைங்க சார். அப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் போட்டாங்க சார். போட்டு அதுக்கு உண்டான பாப்பாவுக்கு இழப்பீடு தரவே இல்லைங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நஷ்டீடு கொடுக்கணும் சார் என் குழந்தைக்கு.